கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழாவிற்கு ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் புறப்பட்டிருக்கின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக களத்திலிருந்து செய்தியாளர் கார்த்திக் இணைகிறார். கார்த்திக், எத்தனை படகுகள்ல எவ்வளவு மீனவர்கள் போறாங்க, என்ன மாதிரியான அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கு? கச்சத்தீவு புனித அந்தோனியார் ஆலய திருவிழா இன்று மாலை கொடியேற்றத்துடன் துவங்கிறது. இந்த திருவிழாவில் கலந்து கொள்வதற்காக ராமேஸ்வரத்திலிருந்து 72 படகு, அதாவது 60 விசைப்படகு மற்றும் 12 நாட்டு படகுல 2408 பேர் பயணம் பண்றாங்க. இதுவரை பார்த்தீங்கன்னா 15க்கும் மேற்பட்ட விசைப்படகுல பக்தர்கள் கச்சத்தீவு போயிட்டாங்க. காலை 7:30 மணி அளவில் முதல் படகை மாவட்ட ஆட்சியர் தலைவர்கள் கொடியசைத்து துவங்கி வச்சிருக்காங்க. இதே போல இந்த திருவிழாவில் இலங்கையிலிருந்து 3000க்கும் மேற்பட்ட பக்தர்கள் கலந்து கொள்வான்னு எதிர்பார்க்கப்படுகிறது. 4 கட்ட சோதனைக்கு பிறகுதான் இந்த பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. சுங்கத்துறை அதிகாரிகள், காவல்துறை உள்ளிட்ட பல்வேறு அதிகாரிகள் சோதனைக்கு பின் தான் இந்த பக்தர்கள் அனுமதிக்கப்படுறாங்க. படகுகளை ஏற்றும் போதும் கடலோர காவல்படை, கடற்படை உள்ளிட்ட அதிகாரிகள் சோதனை செய்யறாங்க. அதே போல இந்திய கடல் பகுதிக்குள்ள இந்திய கடலோர காவல்படை, கடற்படை பாதுகாப்பு வழங்க இருக்காங்க. இலங்கை பகுதியில் இலங்கை கடற்படை தீவிர ரோந்து பணியில் ஈடுபட்டு வராங்க. தற்பொழுது பார்த்தீங்கன்னா 20க்கும் மேற்பட்ட படகுல பக்தர்கள் கச்சத்தீவு போய்க்கிருக்காங்க. தற்பொழுது கச்சத்தீவு போறதுக்கு பக்தர்கள் ஏராளமாக ராமேஸ்வரம் மீன்பிடி துறைமுகத்தில் காத்திருக்காங்க. அந்த பயணி ஒருவர்கிட்ட கேட்போம். எப்போ போறீங்க கச்சத்தீவு? எப்படி இருக்கு இந்த அனுபவம்? கச்சத்தீவு இது முதல் முறையாக இல்லை, நான் கடந்த 5 முறையாக போய் வருகிறேன். கிறிஸ்தவர்களுக்கு இது மாபெரும் ஒரு வரப்பிரசாதம். காரணம், நாம் தவக்காலத்தில் இருக்கின்றோம். இந்த தவக்காலத்தில் திருதயாத்திரை பயணமாக நாங்கள் அந்தோனியார் கோயிலுக்கு சென்று எங்களுக்காகவும் எங்கள் குடும்பத்திற்காகவும் அனைவருடைய கருத்துக்களுக்காகவும் வேண்டி அருள்வரம் பெற்று வருகின்றோம். கடந்த 2 ஆண்டுகளாக கொரோனாவின் காரணமாக அனுமதி இல்லாமல் இருந்தது. இவ்வாண்டு தமிழ்நாடு அரசு மிக சிறப்பாக இலங்கை அரசுடன் பரிந்து பேசி இதனாலில் எங்களுக்கு சென்று வர அனுமதி பெற்று தந்த தமிழ்நாடு அரசிற்கும், விசேஷமாக ராமநாதபுரம் ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை உரித்தாக்கிக் கொள்கின்றோம். நீங்கள் எங்கேருந்து வரீங்கம்மா? இப்போதான் முதல் வருஷமாக போகிறீங்களா? எப்படி அனுபவம் இருக்குது உங்களுக்கு? கொரோனாக்கு முன்னாடி நாங்கள் முதல் முறையாக போயிட்டு வந்தோம். நாங்கள் போயிட்டு வந்து ஒரு 3 நாளில் தான் கொரோனாவும் லாக்டவுனும் ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறமா நடுவில் எங்களுக்கு இந்த அனுமதி இல்லாமல் இருந்தது. போன வருஷம் வெறும் ஒரு சர்ச்சிலேருந்து 10 பேர் மட்டும் போகலான்னு இருந்தது. இந்த முறை எல்லோரும் இந்த நம்ம இந்தியாவிலேருந்து 3500 பேர் போகலான்னு சொன்னதுனால நாங்கள் ஜனவரி மாதத்துலேருந்து இதுக்கான தயாரிப்பு செய்து வந்தோம். எங்களுக்கு அனுமதி கிடச்சிது. நாங்கள் 15 பேருக்கு அனுமதி கேட்டோம். 15 பேருக்கு கிடைக்காமல் எங்களுக்கு 8 பேருக்கு கிடச்சிச்சு. நாங்கள் கர்நாடகா கோலார் தங்கவயல்லேருந்து வரோம். அதிகாரிகள் உங்களுக்கு எந்த வகையில் சோதனை பண்ணாங்க? எப்படி நீங்கள் இப்போ எந்த இடத்துல இருக்கீங்க? இங்கே எல்லா அதிகாரிகளும், கடல் படையும், எல்லா போலீஸ்லேருந்து, எல்லா கஸ்டம்ஸ்லேருந்து எல்லாருடைய ஒத்துழைப்பில் தான் நாங்கள் எங்களெல்லாம் பரிசோதனை செய்து நாங்கள் இங்கே இருக்கிறோம். படகேற இருக்கிறோம். தேங்க்யூ. கடந்த 2 ஆண்டு கரோனா நோய் தொற்றின் காரணமாக கச்சத்தீவு பகுதிக்கு பக்தர்கள் அனுமதிக்கலை. 2 ஆண்டுக்கு பிறகு இந்த ஆண்டு இந்த கச்சத்தீவு திருவிழாவுக்கு பக்தர்கள் அனுமதிச்சிருக்காங்க. இதன் காரணமாக ராமேஸ்வரத்திலிருந்து 2408 பயணிகள் போகிறாங்க. இன்று மாலை பார்த்தீங்கன்னா 4:30 மணி அளவில் கச்சத்தீவில் கொடியேற்றதும் திருவிழா துவங்கிறது. அதைத் தொடர்ந்து இரவு பார்த்தீங்கன்னா சிறப்பு பூஜை, திருப்பலி, தேர்பவனி பூஜை நடைபெற இருக்கு. அதைத் தொடர்ந்து நாளை காலை பார்த்தீங்கன்னா கொடி இறக்கத்துடன் இந்த திருவிழா நிறைவேற இருக்கிறது. இன்று திருவிழா பார்த்தீங்கன்னா இந்திய அரசு சார்பில் இந்த திருவிழா கச்சத்தீவில் கடைபிடிக்க இருக்காங்க. அதே போல நாளை திருவிழா இளைஞர் சார்பில் இந்த திருவிழா கடைபிடிக்க இருக்காங்க. இரு நாட்டு மக்களும் கலந்து கொண்டு இந்த கச்சத்தீவு திருவிழாவை கொண்டாடுவது மிகுந்த மகிழ்ச்சி அளிப்பதாக தெரிவிச்சிருக்காங்க. ராமேஸ்வரத்திலிருந்து கார்த்திக் மற்றும் முருகேசன். ராமேஸ்வரத்திலிருந்து மீனவர்கள் படகுகளில் கச்சத்தீவுக்கு பயணம் மேற்கொண்டிருக்கிறார்கள். விரிவான கள விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். அதிமுக பொதுக்குழு தீர்மானங்களை ரத்து செய்ய கோரி ஓ. பன்னீர்செல்வம் தரப்பு தொடர்ந்த வழக்கு சென்னை